ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீராஸ் ஃபுட் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் அதில் 4லிருந்து 5 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் வந்துட்டு உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் 2 சேர்த்துக்கோங்க. ஸ்டார் முக்கு சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. பட்டை சேர்த்துக்கோங்க. கல்பாசி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு இதை நல்லா வறுக்கணும். இது கூடவே நம்ம வந்துட்டு கிராம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுக்கணும். இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியாக எடுத்து ஆற வைக்கணும். இது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு இதை பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா நைஸா இது போல நல்லா அரைச்சிருக்கணும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன்ல தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுக்கணும். ஆனியன் நல்லா வறுபட்டதும் இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே நம்ம ஒரு தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் இதில் சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கலரி விடுங்க.
இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம அரைச்சு வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க வைங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பு லோ ஹீட்டில் வச்சுக்கலாம். இது அப்படியே 10 நிமிஷம் கொதிக்கட்டும் சிம்லேயே. எண்ணெய் தண்ணியே பிரிஞ்சு வர வரைக்கும் இது அப்படியே 10 நிமிஷம் கொதிக்கட்டும். சிக்கன் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.